ஓங்கும் அண்ணாமலையின் கை விட்டுக் கொடுத்த நயினார். ஏக கடுப்பில் எடப்பாடி. அதிமுக பாஜக கூட்டணியில் புதிய பதற்றம். அதிமுக பாஜக கூட்டணியில் மீண்டும் பதற்றம் எழுந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு நிலவுகிறது. இதற்கு காரணமாக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலையின் சமீபத்திய அரசியல் நகர்வுகளே சொல்லப்படுகின்றன. ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் திரும்ப கொண்டு வர முயற்சி செய்வது எடப்பாடி பழனிசாமியின் அதிருப்தியை தூண்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 2024 மக்களவைத் தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்ததே கட்சிகளுக்கும் பெரிய இழப்பை ஏற்படுத்தியது. இதை உணர்ந்த இரு தரப்பும் 2026 தேர்தலை ஒன்றாக சந்திக்க ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் அண்ணாமலை எடுத்த சில முடிவுகள் கூட்டணிக்குள் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன. முக்கியமாக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் மற்றும் தினகரனை சந்தித்து வரும் அண்ணாமலையின் நகர்வை எடப்பாடி கடும் அதிருப்தியுடன் பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. கூட்டணியில் பிரச்சனை வேண்டாம், பிரிந்தவர்களை திரும்ப வரவழைப்பது சரியல்ல என எடப்பாடி வலியுறுத்தி வருகிறார். அந்த அதிருப்தியை நயினார் நாகேந்திரன் மூலம் டெல்லி தலைமைக்கு எடப்பாடி ஏற்கனவே தெரிவித்து விட்டதாகவும், வருங்காலம் முழுவதும் நான் கட்சியை வலுப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலையில் அண்ணாமலையின் நடத்தை அதிமுகவில் குழப்பத்தை உருவாக்கும் என்று எடப்பாடி கூறியதாக தகவல்கள் வெளியாகின்றன. அண்ணாமலையின் நடவடிக்கைகள் காரணமாக அதிமுக நிர்வாகிகள் சிலர் எடப்பாடியை நேரடியாக சந்தித்து கேள்வி எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அண்ணாமலை மீது கட்சி தலைமையிலிருந்து கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என எடப்பாடி கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தகவல் பரவுகிறது. 2026 தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்த புதிய பதற்றம் கூட்டணியின் நிலையை எப்படி பாதிக்கும் என்பது தற்போது அரசியல் வட்டாரங்களில் முக்கிய கேள்வியாக எழுந்துள்ளது.